பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு ஆராதனை வேளையிலே ஒரு வித்தியாசமாக அவருடைய வேதனை தான், அவருடைய இருதயத்தின் வேதனை ஆராதனையின் கடைசி நிமிடம் அது வெளிப்பட்டது. உங்களை குறித்து நான் விசுவாசிக்கிறேன். திரளான பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? திரளான பாவங்களை மன்னித்திருக்கிறார். உன்னை அவர் நேசிக்கிறார், உன்னை அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு 8/2/2025 ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 மற்றும் 3:1-2 ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாகிய ஏவாளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவ செய்தது, தேவன் சொன்னது, அவ செய்தது, அவ செய்யக்கூடாதது. வார்த்தைக்காக ஜெபிச்சு வந்தீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பேசுவார். அற்புதமாக இவ்வுலகத்தை தன்னுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளினாலே தேவன் சிருஷ்டித்தார். முதல் மனிதன் ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு துணையாக ஒரு மனுஷியையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இந்த பெண் தான் ஏவாள். மனுக்குலம் அனைத்திற்கும் தாயாக இருக்கிறாள், அல்லது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று சொல்லி ஏவாளை குறித்து சொல்ல முடியும். ஆதாம் சொல்லுகிற பொழுது தன் மனைவியை பார்த்து, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் என்று இரக்கத்துடனே, எப்படி அன்பாக ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார். இவ்வாறாக இணைக்கப்பட்ட இருவரும் ஒன்று ஒருவருக்கொருவர் துணையாக வாழவும், இரண்டாவது இருவரும் தேவனோடு இசைந்து இணைந்து பழகும் அந்த சலாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். எவ்வளவு ஒரு அற்புதம்! ஒன்று இணை பிரியாதவர்களாக, மற்றது தேவனோடு இணைந்து பழகும் ஒரு பாக்கியம். இன்னும் ஒன்று, அவரது தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து வாழும்படி தேவன் அவர்களை நியமித்தார். தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே ஏவாளுக்கு, அதாவது தன்னுடைய மனைவிக்கு ஆதாமின், தன்னுடைய கணவனின் பலமும் ஆதரவும் தேவையாய் இருந்தது. இரண்டாவது ஏவாளை குறித்து பார்க்கிற நேரத்திலே ஆதாமுக்கு
ஆதாம் ஏவாளில் எதிர்பார்க்கிறது கனிவும் ஒரு நல்ல அன்பாக எப்பொழுதும் ஒன்றிணைந்து செயல்படும்படியாக தன் கணவனை புரிந்து கொண்டு ஆதாமுக்கு ஏவாளின் கனிவும் துணையும் தேவையாக இருந்தது. தேவன் அதை அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாமின் விலா எலும்பை எடுத்து அவன் தூங்குகிற பொழுது யாரை படைத்தார் சொல்லுங்களேன்? ஏவாளை. இப்ப 2 பேர். எத்தனை பேர்? 2 பேர். இவர்கள் இருவருக்கும் நடுவாக தேவன் நின்றார். ஹல்லேலூயா. இவர்கள் இருவருக்கும் நடுவாக நம் யாவையாம் தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏவாள் என்பதற்கு அர்த்தம் நோட்ஸ் எடுக்கிறவர்கள் எழுதி வையுங்கள். யாராவது கேள்விகள் கேட்கிற நேரத்தில் சொல்ல முடியும். ஏவாள் என்பதற்கு அர்த்தம் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். அந்த ஆதியாகமம் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிற நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, சுயாதீனத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்தார். சுயாதீனமாய் வாழட்டும், ஃப்ரீயாக வாழட்டும். இந்த ஒரு தோட்டம். அநேக மரங்களை சிருஷ்டித்தார், மிருகங்களை, ஊரும் பிராணிகள், பறவைகள் சிருஷ்டித்தார். அழகான ஒரு பூமியை சிருஷ்டித்து அடிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான நோக்கம் தேவனுக்கு இருந்ததில்லை. அதற்கு பிற்பாடு படைக்கிற பொழுதும் இருக்கவில்லை, அதற்கு பிற்பாடு இருந்ததும் இல்லை. ஆனால் ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அவர் கொடுத்த கட்டளை தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்பதே. என்னது? தோட்டத்தின் நடுவில் இருக்கும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்திருந்தார். ஆனால் சாத்தான் மெதுவாக தேவன் படைத்த சர்ப்பத்துக்குள்ளே நுழைந்தது. பிசாசு ஏவாளை வஞ்சித்தது. எப்படியோ வஞ்சித்து ஏமாற்றி அந்த பழத்தை கடைசியில் என்ன செய்து வைத்து விட்டான்? சாப்பிட வைத்தான். மெதுவாக நுழைந்தான், மெதுவாக நுழைந்தான். கடகட சடசடன்று வரவில்லை. எப்படி நுழைந்தான்? மெதுவாக நுழைந்தான். கடைசியிலே அந்த தேவன் விலக்கி வைத்த அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் அந்த கனியை தேவன் விலக்கி வைத்திருந்தார். அவனுடைய தந்திரத்தினாலே ஏதோ ஒரு விதத்திலே அந்த பழத்தை சாப்பிட வைத்தான். தொடர்ந்து பார்க்கிற நேரத்தில் தன் கணவனையும் சாப்பிட வைக்குமாறு, அறிந்து கொள்ளுங்கள், இங்கேதான் விஷயம் இருக்கு. ஒன்று, தந்திரமாய் நுழைந்த சாத்தான் ஏவாளை தேவன் செய்யக்கூடாது என்கிற காரியத்தை செய்ய பண்ணினான். அதற்கு பிற்பாடு அவளுடைய மனம், அவளுடைய உணர்வுகளுக்குள்ளாக இந்த சத்துருவானவன் சாத்தான் கிரியை செய்து இதை உன்னுடைய கணவனுக்கும் என்ன செய்து விடு, கொடுத்து விடு. நான் நினைக்கிறேன் கொடுத்து விடு. மெதுவா சொல்லியிருப்பான். ஏவாளும் என்ன செய்தார்? சத்துருவின் சாத்தானின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, அதை சாப்பிடாதே என்று சொல்லியிருந்தார். எதை செய்யக்கூடாதோ அதை ஏவாள் செய்தாள். தான் செய்தது மாத்திரமல்ல, சத்துருவின் அடுத்த வஞ்சிப்பு, உன் கணவனுக்கும் கொடுத்து விடு என்கிற அந்த வஞ்சிப்புக்கும் கீழ்ப்படிந்து அவள் என்ன செய்து விட்டாள்? கணவனுக்கும் கொடுத்து விட்டாள். ஒன்று, அவள் தேவனுடைய கட்டளை என்கிற சைட்,
தேவன் பரிசுத்தமாய் அழகாக இந்த வானத்தை பூமியை உண்டாக்கி ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். சந்தோஷமாயிருங்க, ஹாப்பியாயிருங்க, ஒரு பாவமற்ற ஒரு இடம். இப்போ என்ன செய்தாச்சுது? சாத்தான் ஏவாளை வஞ்சித்ததன் நிமித்தம் அவள் சாப்பிட்டாள், அவள் விழுந்தாள். யார் விழுந்தது? ஏவாள் விழுந்தாள். முதலாவது ஏவாள் விழுந்ததும், இரண்டாவது ஆறு விழுந்தது? ஆதாம் விழுந்தார். மிக கவனமாக இருக்க வேண்டும். முதல் விழுந்தது ஏவாள், இரண்டாவது விழுந்தது ஆதாம். தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவு ஏற்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் உடைக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கிற நேரத்திலே சாபம் வந்தது. சொல்லுவீங்களா? என்ன வந்தது? சாபம் வந்தது. சாபம் வந்ததும் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் நீங்க வேண்டியதாயிருந்தது. ஷெட்யூல் படி வருது, பார்த்தீங்களா? செய்யக்கூடாதை செய்தார்கள், பாவம் வந்தது. பாவம் வந்ததும் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? நீங்க வேண்டிய ஒரு கட்டம். வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவாதி தேவன் அவர்களை துரத்தி விட்டார். துரத்தியதின் பின் என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிக்கிற நேரத்தில் பைபிள் சொல்லுது, வாழ்வில் முள்ளு குறுக்கும் இதெல்லாம் ஒரு விஷத்தை குறிக்கிறது. வியர்வையும் வேதனையும் வந்தது. தேவன் சொன்னதை செய்யாமல் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னாரோ அதை செய்ததன் நிமித்தம் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு நீக்கப்பட்டார்கள். நெக்ஸ்ட், நீக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த பாவத்தில் விழுந்ததன் பின் வியர்வை வந்தது. வியர்வை, கஷ்டப்பட வேண்டிய கட்டம் வந்துட்டு, துன்பங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. இன்று வரை மனிதன் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆமாவா இல்லையா? எது பாவம்? சொல்லுங்க, எது பாவம்? முதலாவது, தேவனுடைய கற்பனைகளை மீறுவதே பாவம். தேவனுடைய கட்டளைகளை மீறி அவர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்வதே கட்டளைகளை மீறுகிறோம். என்ன சொல்லுகிறது வேதம்? அவைகள் பாவமாயிருக்கிறது. ரைட். ஏவாள் இவைகளை மீறி நடக்க ஏவாளில் இருந்த பலவீனம் என்ன என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். ஏவாளில் இருந்த பலவீனம் ஒன்று, சாத்தான் தன்னை வஞ்சிக்க இடம் கொடுத்தாள். ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என்ன செய்தால்? ஏவாளின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததுதான் எது? அழகாகத்தானே தேவன் உண்டாக்கி கணவனுக்கு ஒரு துணையாக கொடுத்தார் ஏவாளை. விழுந்ததன் காரணம் தான் என்ன? சாத்தான் தன்னை வஞ்சிக்க அவள் என்ன செய்தாள்? இடம் கொடுத்தாள். அவள் அவனை விரட்டி இருக்கலாம். இல்லை, வானத்தையும் பூமியை உண்டாக்கி தேவன் இந்த தோட்டத்தை, அழகான ஒரு தோட்டத்தை படைத்து நிறைய விருட்சம் இருக்குது, நிறைய பழம், ஆயிரமான பழங்கள். எத்தனை பழம்? லட்சக்கணக்கான பழங்கள் இருக்குது. நீ யார்? உன்னை எனக்கு தெரியாது, ஆனால் தேவனை தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். தாயும் தகப்பனையும் எங்களுக்கு தெரியும். இன்னொரு நபர் வந்து ஒரு கட்டளையை போகிற நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம்? சாடையா யோசிப்போம் அல்லவா? அவள் கொஞ்சம் விரட்டி இருக்கலாம். ஆனால் என்ன செய்யவில்லை அவள். நீ, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாகவே சாவதில்லை என்னும் வார்த்தையை அவள் நம்பினாள்.
ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தந்திரமாய் நுழைந்த பிசாசு ஒரு வேர்டை பயன்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணி, நீங்கள் அதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்ற என்ன? உன் சமாதானம் செத்துரும், உன் நிம்மதி கட்டுரும், உன் நல்ல ஆரோக்கியம் கட்டுரும், கஷ்டம் வந்துடும், பாடுகள் வந்துடும், பண கஷ்டம் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், ஆயிரம் ஆயிரமாக உன்னை சூழ்ந்து கொள்ளும் வெட்டுக்கிளிகளைப் போல, விஷப்பூச்சிகளைப் போல நாளாந்தம் தேடி 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 வந்து உன்னை அரிக்கும். அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். இங்கே உள் நுழைந்த சாத்தான் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பேசிய அந்த வார்த்தை என்னவா? ஏவாள் அதை முற்றும் முழுதுமாக நம்பினாள். பாருங்க, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தேவன் சொன்னது, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கூறியிருந்த வார்த்தை ஏற்கனவே கூறப்பட்டது. நீங்கள் பாருங்க, நீங்கள் சாகாதபடிக்கு ஒன்று, நீங்கள் சாகாதபடிக்கு, இரண்டாவது அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று, மூன்றாவது தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை விட சாத்தானின் வார்த்தையை என்ன செய்தாள்? நீங்க எந்த வார்த்தையை நம்புறீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸு கூடாக பிசாசு பேசும், உன் தாய் கூடாக தகப்பன கூடாக வீட்டுக்குள்ளே இருந்து பேசும். எதை நம்புகிறாய்? விளங்குதான்? இதான் உண்மை. நீ சாகாதபடிக்கு கவனமாயிரு, நீ அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கூறிய வார்த்தைக்கு பதிலாக, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு பதிலாக சாத்தானின் வார்த்தைகளை நம்பினாள். சாத்தான் சொன்னான், பாருங்க, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். இப்ப பாருங்க, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். சாத்தான் கூறிய வார்த்தையில், சத்துருவானவன் பேசிய வார்த்தைகளில் ஏவாள் என்ன செய்தாள்? நம்பிக்கை வைத்தாள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களா, இல்லை உலகம் பேசுகிற வார்த்தைகளை நம்புகிறவர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஒரு புறம் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார், இன்னொரு புறம் பிசாசு பேசிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் எந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? அடுத்தது பாருங்க, ஏவாள் வீழ்ந்ததன் காரணம் தேவர்களை போல ஆக வேண்டும் என்கிறதான ஆசை. என்ன சடுதியாக பிசாசு என்ன செய்துட்டான்? சொல்லுங்க, என்ன செய்துட்டான்? அங்க கொண்டு வந்துட்டான், மனதில் நுழைச்சிட்டான். நீயும் தேவர்களை போல இருப்பாய், நீ இப்படி செழிப்பாய். செழிப்பு தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும், பேயிட்டிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. குமாரன் கொடுத்தால் அதில், இயேசு கொடுத்தால் அதில் நிம்மதி இருக்கும். பிசாசு கொடுத்தால் அதில் நிம்மதி என்றதே இருக்காது. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, தேவர்களை போல ஆவாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பினால், அந்த ஆசையில் நான் தேவர்களை போல் ஆக போகிறேன் எனும் ஆசையில் ஏமாந்து போனால், இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஆரம்ப அவர்களுடைய வஞ்சிப்பிலே அகப்பட்டு அவர்களுடைய பொன்னான வார்த்தைகளில் ஏமாற்றும்படியாக பேசுவார்கள். பேசி அதிலே மெதுவாக நுழைந்து, மூக்கை நுழைத்து, கடைசியிலே ஆசையில் ஏமாந்து போனாள். என்ன செய்தால்? ஆசையில் ஏமாந்து போனாள். இரண்டாவது காரியம் சொல்ல போறேன். ஒன்று என்ன சொன்னேன்? சாத்தான் தன்னை வஞ்சிக்க இடம் கொடுத்தாள். இரண்டாவது சொன்னேன், அதாவது அதோட சேர்த்து சொன்னேன், அவள் அவனை விரட்டி இருக்கலாம். அதான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
இதுதான் சப்ஜெக்ட். எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்க வேண்டிய அல்லது புதுமுகம், ஐயோ நீ எங்கே இருந்து வந்தாய், புதுமுகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்கலாம். அல்லது நான் ஒன்றை சிந்தித்தேன். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, ஆவிக்குரிய கண்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திறந்திருந்தபடினால்தான் அவர்கள் தேவனை தரிசித்திருக்கிறார்கள், தேவதூதர்களை தரிசித்திருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த பிசாசு யாரு? ஏசாயா 14 அவன் எப்படி பரலோகத்தில் தேவனை எதற்காக அவனை உண்டாக்கினார்? கேருப்பாக உருவாக்கினார். உண்டாக்கி அவனுக்கு பெருமை வந்தது, அவனை தள்ளி விட்டார். நான் நினைக்கிறேன் இவைகளெல்லாம் ஆதியிலே நடந்தது இல்லையா? அப்ப வேதத்திலே எழுதப்படாவிட்டாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறப்பட்டதன் நிமித்தம் அவர்கள் சில காரியங்களை கண்டிருக்கலாம். அவன் யார், இவர் யார், அவர்கள் யார், இவர்கள் யார் என்ற அந்த அந்த இனங்கண்டு அறிதல் புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் சுத்தி வளைக்காம கொஞ்சம் எங்களுக்கு விளங்கும்படியாக சுருக்கமாக இந்த அதிகாரம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, ஏவாள் விழுந்ததன் காரணம், அவளிடம் இச்சை அடக்கம் காணப்படவில்லை. என்ன அடக்கம்? வாலிப பிள்ளைகளை இங்கே இருக்கிறீங்களா? என்ன காணப்படல? இச்சை அடக்கம். எப்படி பிரதர்? என்ன அவள் அப்படி என்ன பண்ணிட்டாள் பாரு. அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாக இருந்ததால். என்னது? புசிப்புக்கு நல்லது, 2வது பார்வைக்கு இன்பமாக இருக்குது. அதை பார்த்ததும் இங்கால ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறான், பார் என்ன அழகா இருக்குது, பார் பார் பார். நெக்ஸ்ட் என்ன நடக்குது? இங்க ஒருவன் பேசுறான், அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். இச்சை கொண்டாள், இச்சை கொண்டாள். அந்த வீக்னஸ் என்ன? இச்சை அடக்கம் காணப்படவில்லை. பாருங்க, எனக்கு ஒரே கவலை, இந்த ஒரு மரத்தின் கனி, இந்த கனியில் இச்சைப்பட்டு தேவன் படைத்திருந்த, இப்பொழுதும் இருக்கிறதல்லவா, படைத்திருந்த அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ருசியான விருட்சத்தின் கனிகளை அவள் இழந்து போனாள் இல்லையா? உங்களுக்கு விளங்க அந்த பாடம். ஒரு பழம், ஒரு பழத்தின் நிமித்தம், இந்த ஒன்றுக்காக 1000 நன்மைகளை, ஒரு காரியத்திற்காக உன் பெயர் புகழை, ஒரு நண்பனுக்காக 1000 பிரச்சனை. விளங்குதா? நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு விளங்குதா? இந்த ஒரு கனி, அந்த பழத்தில் ஆசைப்பட்டால், இச்சை கொண்டாள், அதை பறித்தாள், சாப்பிட்டாள். இந்த ஒன்றை கண்ட, இந்த ஒன்றிலே அவள் இச்சைப்பட்டதனால ஆயிரக்கணக்கான மிருகங்கள், ஆயிரக்கணக்கான பழங்கள், ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் அங்கே இருக்கிறது, அவைகளை என்ன செய்தாலாம்? இழந்து போனாள். பெண்களே உசார், இச்சை அடக்கம் கட்டாயம் தேவை. உடுப்பு கடைக்கு போறது, பல பக்கத்திலையும் கண்ணை திருப்புவான் பிசாசு. கொண்டு போற காசுக்கு தக்கதாக உடுப்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாருங்கள். அதையும் எடுத்து இதையும் எடுத்துட்டு முகத்தை பார்த்துட்டு நின்றா சொல்லுவான், ஒரு மாதத்துக்கு வேலை செய்துட்டு சம்பளத்தில் கழிக்கிறேன். அந்த கட்டம் தான் வந்து சேரும் இல்லையா? 3வது என்ன சொன்னேன் சொல்லுங்க? இச்சை அடக்கம் அவளில் காணப்படவில்லை. வீழ்ச்சிக்கு காரணம் 1 பிசாசின் சத்தத்தை கேட்டால், 2வது இச்சை அடக்கம் காணப்படவில்லை. இன்றைக்கு இதில் தான் அநேகர் பிடிபட்டு விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். 3வது அவள் தேவனுடைய கட்டளையை மீறி நடந்ததும் அல்லாமல் அங்க ஒன்று நடக்குது பாருங்க. தன் கணவனையும் அந்த பாவத்தை செய்ய, வேதம் சொல்லுகிறது, தன் கணவனையும் அந்த பாவத்தை செய்ய தூண்டினாள். உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, கவனமா இருங்க.
மனைவிமார் கணவன்மாரிடம், அல்லது கணவன்மார் மனைவிமாரிடம், அல்லது நீங்க படிக்கிற இடங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார், அவங்க தான் தப்பு பண்றாங்க, அவங்க தான் பிழை இழைக்கிறார்கள் என்றால் மற்றவர்களும் விழ வேண்டும் என்ற என்ன பண்ணுவார்கள்? முயற்சி பண்ணுவார். கவனம். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை வீட்டு வாசலுக்கு வருவான் கூப்பிட, வாவன் இங்கே போயிட்டு வருவோம் என்று. நண்பர்கள் வீட்டு வாசலுக்கு வருவாங்க, வாவன் கொஞ்சம் சுத்திட்டு வருவோம் என்று. அவர்களே சத்துருவை போல வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து என்கிறது போல அவர்கள் அலைந்து கொண்டு திரிவார்கள். சில வேளைகளில் ஒழுங்கா இருக்கிற ஒரு பிரச்சனையுமே படாமலுக்கு, எந்த ஒரு காரியத்திலும் கை போடாமலுக்கு இருக்கிற சத்துருவின் சத்தத்தை, பாம்பின் சத்தத்தை, சாத்தான் பேசிய சத்தத்தை கேட்காமல் அமைதியாயிருக்கிற ஆதாமும் கூட கடைசியிலே தன்னுடைய மனைவி கூடாக வஞ்சிக்கப்பட்டான். இதிலே நாங்கள் பல உதாரணங்களாக எடுக்கலாம். நண்பர்களை எடுக்கலாம். ஒழுங்காயிருக்கிற உங்களை பழுதாக்கி விடுவார்கள். இது நடக்குது, உலகெங்கும் நடக்குது. தொடர்ந்து அந்த ரெவலேஷனை நாங்கள் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கணவனை மாத்திரமல்ல, ஏவாள் விட்ட இந்த பிழை நிமித்தம் மனுக்குலம் அனைத்துமே பாவத்திற்குள்ளே போனது. இந்த பாடம் உங்களுக்கு விளங்குதா? கை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. ஏவாள் விட்ட இந்த ஒரு பிழை கணவனை பாவத்துக்குள்ளே நடத்தியது. அவனும் விழுந்து போனான். கடைசியிலே அது மாத்திரமல்ல, இந்த மனுக்குலம் அனைத்தும் இவள் மூலமாக, யார் மூலமாய்? ஏவாள் மூலமாக பாவத்திலே விழுந்தது. ஆதாம் நினைத்திருந்தால் தான் இந்த பாவத்திலே விழாமல் ஒருவேளை தன் மனைவியையும் காப்பாற்றி தானும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். உண்மைதானே? ஆதாம் தன் கணவன் நினைத்திருந்தால் தன் மனைவியை ஏதோ ஒரு விதத்திலே சொல்லி காப்பாற்றி இருக்கலாம். அவரும் அதை செய்யவில்லை. காரணம், அவர் செய்யாதன் காரணம் என்ன தெரியுமா? பெண்ணுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு சக்தி இருக்கிறது. கவனியுங்கள், பெண்களுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு சக்தி இருக்கிறது. அது பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் அவர்களுக்குள்ளாக அது ஜென்ம சுபாவம், அது எனக்கு தெரியாது. ஆனால் சத்துருவானன் அப்பப்போ பயன்படுத்துவான். அழகாக எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு பிழையிலும் கைபோடாமல் இருந்த ஆதாம் கடைசியிலே தன்னுடைய மனைவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, அவராவது சொல்லியிருக்க வேணும், நடந்தது நடந்து முடிஞ்சு, இனியாவது உங்கள் வீட்டுக்குள்ளே சில காரியங்கள் நடக்கிற பொழுது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டாமலுக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருந்து சில விஷயங்களை எடுத்து கூற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எடுத்து கூற வேண்டும். சொல்கிற விளங்குதா? ஆலோசனை போல சொல்லி கொண்டு போகிறேன். அல்லது அவரும் பேச நீங்களும் பேச, நீங்களும் பேச அவரும் பேச, கடைசியிலே அது அடிதடியிலே பெரிய பிரச்சனையில் என்ன செய்யும் முடியும்? யாராவது ஒருவர் அந்த இடத்துல கொஞ்சம் தாழ்த்தி அல்லது சத்தத்தை குறைத்து நாங்கள் செயல்படுகிற பொழுது அந்த இடத்துல இருந்து நாங்கள் காப்பாற்றப்பட முடியும். ஆதாமை குறித்து பார்க்கிற நேரத்திலே தன்னுடைய மனைவி பெண், அவன் ஒரு மயங்கிய ஒரு நிலை. அவரது ஒரு கொஞ்ச நேரம் நடந்திருக்காது பாடம், போய்கொண்டே இருந்திருக்கும், பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள். சிலர் அந்த பேரம் பேசுறது போல அது நீடித்து கொண்டே இருந்திருக்கும். பிசாசும் அப்படித்தான், நேரம் எடுத்து பேசிக்கொண்டே இருப்பான். இரவு பகலாக பேசுவான். மனம் சித்த உணர்ச்சிகளிலே பேசுவான். இன்றைய கூடுதலாக பேசி கொண்டிருக்கிறான் இல்லையா பிள்ளைகள்? சில பேரை தேவனுடைய இரக்கத்தினால் விளங்கும் என்று நினைக்கிறேன் காப்பாற்றி வைத்திருக்கிறோம். எல்லாமே வெளியிலே சொல்ல முடியாது. எங்களுடைய பிள்ளைகள்
இந்த ஊர் பேசுகிறதை போலவும், தேசங்கள் பேசுகிறது போலவும், புறத்தியவர்கள் பேசுகிறது போலவும் நாங்கள் பேச முடியாது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த மண் உலகத்துக்கு வந்து அடிக்கப்பட்டதன் நிமித்தம் நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். ஹல்லேலூயா. இது இந்த சகோதரங்களுக்குள்ள ஏதாவது குளறுபடிகள் வருகிற பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் எப்படியாக அவர்களை காப்பாற்றி அவர்களை மெதுவாக பத்திரப்படுத்துவீர்களோ, பாதுகாப்பீர்களோ. ஆனால் பிறர் செய்கிற நேரத்தில் எங்களால் அதை செய்ய முடியாது இல்லையா? அதை ஊதி கெடுக்க பார்ப்போம். அங்கே தான் நாங்கள் பிழை விடுறோம். நாங்களும் விழுறோம். ஏவாள் விழுந்தது போல் நாங்களும் விழுந்து விடுகிறோம். சில விஷயங்களை ஓப்பனாக நாங்கள் சொல்ல முடியாது. தேவனுடைய இரக்கத்தினால் கடந்த நாட்களிலே எத்தனை வாலிப பிள்ளைகளோடு புத்தி சொல்லவும், அவர்கள் இருக்கிற நிலையை, பாவ நிலையை கண்டறியவும், அவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாம் தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஒரு கணவனையும் அல்லது தன்னுடைய குடும்பத்தையும் இடுக்கமான பாதைக்குள்ளாக நடத்தவும் அல்லது விசாலமான பாதைக்குள்ளாக நடத்தவும் ஒரு பெண்ணால் முடியும். இதுதான் உண்மை. சொந்த பந்தங்களிடமிருந்து அவர்களை ஈர்ப்பதும், அதாவது இழுத்தெடுப்பதும், அல்லது அவர்களை அடிமைப்படுத்துவதும், அல்லது விசாலமான பாதைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறவர்களை ஒடுக்கமான பாதைக்குள்ளாக நடத்தவும், ஒடுக்கமான பாதைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற கணவனை, குடும்பங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த குடும்பத்தை விசாலமான பாதைக்குள்ளே நடத்தவும் ஏதோ ஒரு விதத்தில் பேசி மயக்கி மெதுவான விதத்தில் நுழைந்து எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்து செயல்பட இந்த டேலண்ட் பெண்களுக்கு மாத்திரமே உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சிரிக்கீங்க? ஆண்கள் ஒருத்தரும் சிரிக்கல, பெண்கள் மட்டும்தான் சிரிக்கீங்க. யார் இப்போ ஹல்லேலூயா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இடுக்கமான பாதைக்குள்ளாக நடத்தவும், விசாலமான பாதைக்குள்ளாக நடத்தவும். ஆனால் ஆதாம் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேணும். அவரும் விட்டது போலதான். என்னதான் கொடுத்தாலும் பொங்கி 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 வழியுது என்று கிடக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு எல்லாம் படைச்சு போட்டு கொண்டு கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே சுத்திகரியும், இந்த பொங்கல் ஆசீர்வதிக்கப்ப ஏற்கனவே படைச்சாச்சிடா ஹம்பி, ஆசீர்வதிக்கிறேன். ஏற்கனவே அங்கே எல்லாம் ஆசீர்வதிச்சு போட்டு தான் கொண்டு தந்துருக்காங்க. நீ பரவாதியில் கிடந்து ஜெபம் பண்ணுறா. பொங்கல் படைச்சு முடிஞ்சு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது இனிமேல் எறியப்பட வேண்டும். அதை சாப்பிடாதே எவ்வளோ பசியில் இருந்தாலும். அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்கணுமெண்டா அதை வடிவாக சாப்பிடலாம். என்னடா என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே எத்தனையோ விளையாட்டில் காட்டியிருக்கு இந்த பொங்கல்கள். உண்மையாக வேத புத்தகத்தை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது பெண்கள் கூடுதலாக ஆண்களை விட தேவனுக்கு பின்னாக நடந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி இருக்கிறார்கள். அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும். அது ஒரு பழமொழி, பாட்டுன்னு நினைக்காத. என்ன மொழி? பழைய மொழி. என்னதுக்கு பழைய மொழி? ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும். ஏன் சொல்லுங்க பாப்பா? இடுக்கமான வாசலுக்குள்ளாகவும் அவளால் நடத்த முடியும், விசாலமான பாதைக்குள்ளாகவும் நடத்த முடியும். ஒரு பார்வை பார்த்தால் கணவன் பெட்டி பாம்பாய் அடங்கி போவான். அப்பாலே போ சாத்தானே சொல்லுவி. அவடுதானு கதைக்க மாட்டாளே.
ஏவாள் தன்னுடைய இச்சை என்கிறதான சக்தியை வைத்து, இச்சை ஒரு சக்தி, சொல்லு, இச்சை ஒரு சக்தி. ஏவாள் இச்சை என்கிறதான ஒரு சக்தியை வை. சக்தி என்றால் என்ன? இன்னொரு தமிழில் சொல்லுங்களேன். சக்தி, சக்தி எஃப்எம் இல்லை, சக்தி பவர், வல்லமை. வெரி குட். இதை வைத்து துஷ்பிரயோகம் பண்ணினாள். அதான் அப்படித்தான் சொல்ல முடியும். சிறுவர் துஷ்பிரயோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஒரு துஷ்பிரயோகம், அப்படி ஒரு அடிமைத்தனம். அதே போல இச்சை சக்தியை வைத்து ஒரு துஷ்பிரயோகம் அங்கே நடந்தது. யாரை? ஆதாமை. அதன் மூலமாக மனுக்குலம் அனைத்துமே அந்த பாவத்துக்குள்ளே இருக்குது, இன்று வரை இருக்குது. நீங்க செய்துட்டு போயிடுவீங்க, கண்ணை மூடிடுவீங்க, உங்களை இழுத்து கொண்டு தாட்டுருவாங்க, உன் பிள்ளைகள் அதை அனுபவிக்கும். இதுதான் அவர்களும் செய்துட்டு போயிடுவாங்க. மனம் திரும்ப, மனம் திரும்பண்டா, மனம் திரும்பன்ற வேர்டை கணக்கிலையும் எடுக்க மாட்டாங்க. ஒரு காதால கேட்டு விட்டுறது, அவங்க மிச்சம் மீதி வச்சுட்டு போவாங்க. ஒன்று இல்லை, இன்னும் ஒரு 10 சேர்த்து வச்சுட்டு போகிறது பிள்ளை அனுபவிக்கும். திருப்பி அவங்க இன்னும் ஒரு 10 சேர்த்து வச்சா அடுத்தவன் அனுபவிப்பான். கடைசியில் பேய்கள் கூடி 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 அடுத்தடுத்த சந்ததி வாழ்க்கை படு மோசமாய், ஐயோ என் முந்தின சந்ததி இச்சை என்கிற அந்த வல்லமையிலே அகப்பட்டார்கள். அடுத்தது 4வது ஒரு காரியம். 3வது என்ன பார்த்தோம்? அவள் தேவனுடைய கட்டளையை மீறியதும் அல்லாமல் தன் கணவனையும் என்ன செய்தால்? அதை செய்ய பண்ணினாள். 4வது காரியம், ஆண்டவர் அந்த குளிர்ச்சியான அந்த நேரத்திலே தோட்டத்திற்குள்ளே உலாவும்படி வருவார். எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வாசிச்சாங்க கையை வைத்து. ஜெனசிஸ் சாப்டர் 1, ஆதியாகமம் 1வது அதிகாரம் வாசிச்சார்கள். குளிர்ச்சியான வேளைகளிலே அடிக்கடி ஆதாமை தேவன் சந்திக்க வருகிற பொழுது 4வது விடுகிற ஒரு பிழை. இதுதான் தோட்டத்தை விட்டு கலைக்கப்பட்டதன் காரணம். அல்லது என் ஆண்டவராகிய தேவன் இரக்கம் உள்ளவர், அங்கவே ஏதாவது செய்திருப்பார், பார்க்கலாம். அவள் செய்த அந்த குற்றத்தை, தவறை உணராமல் சர்ப்பத்தின் மேல் பழி சுமத்தினாள். என்ன செய்தால்? தான் செய்ததை உணராமல் சர்ப்பத்தின் மேல் பழியை சுமத்தினாள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன், சொல்ல முடியுங்க, மிஞ்சி 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 மின்மினி பூச்சி, கொஞ்சம் சத்தமா சொல்லு. தன் பாவங்களை மறைக்கிறவன் இரக்கம் பெறுவான். இன்னொருக்கா சொல்லு, கேட்கல. என்னதா தொடக்கத்தை மறந்துட்டியா? தன் பாவங்களை மறைக்கிறவன். இப்ப பாருங்க, ஏவாளை பாப்பமா கொஞ்சம். ஏவாளே, ஆண்டவர் வந்து கேட்ட நேரம் ஏவாள் பாவத்தை மறைத்தாள். என்ன செய்தால்? பாவத்தை மறைத்தாள். அவள் பாவத்தை மறைத்ததன் விளைவு என்னவாக முடிந்தது? சொல்லுங்க, என்னவாக முடிந்தது? அவள் பாவத்தை மறைத்ததன் விளைவு சாபமாக மாறியது. என்னவாய் மாறியது? சாபமாய் மாறியது. சாபத்தை ஏற்றுக்கொண்டாள். அப்ப ஏவாள் இப்ப இருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ வருகிறார், மறைக்காதீங்க, உண்மையை சொல்லிருங்க. உண்மையை சொன்னா எப்படியோ தப்பிடுவீங்க, மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. டாக்டர் இடத்திலும் போதகரிடத்திலும் சில வேளைகளில் 100க்கு 100% கணவனிடத்திலும் உண்மையை நாங்கள் பேச வேண்டும். இல்லாத பட்சத்திலே அவைகள் பெரிய விளைவாக மாறி சங்குதான், சொல்லு, சங்குதான். யாராவது சொல்லி விட்டுறணும், அதுவும் நல்ல மேசம் வேலை செஞ்சு களைப்புல வரணும். மட்டக்கம்பால சங்குதான், சொல்லுங்க, மட்டக்கம்பால சங்குதான்.
அப்படித்தானே? தூக்கு கொண்டு வச்சு அளந்து பார்த்து போட்டு கரண்டியால் கொண்டு வச்சு விடுவான். என்ன இடையில உண்ட கூட்டாளியை சந்திச்சேன், என்னடா சொல்லல, அவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். இல்லையா? உங்களை சொல்லல, நீங்க நல்ல பாருங்க. ஏவாள் பாவத்தை மறைத்தால் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது, பூமி அவள் நிமித்தம் சபிக்கப்பட்டது, மனுக்குலம் அனைத்தும் பாவத்தில் விழ வழி வகுத்தால் ஏவாள். பூமி அனைத்தும், அதை நான் சொல்லிட்டேன். உங்க சந்ததியே நீங்க செய்யற பிழை நிமித்தம் அந்த ஒரு சந்ததியே என்ன செய்து விடுகிறது? பாதிக்கப்படுகிறது. இல்லையா? எத்தனை பேர் சொன்னார்கள், நான் இங்க பேய் அழைக்கிற பொழுது சேர்த்து வச்சுதான் இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் சில பிள்ளைகளுக்கு சத்ருவை பேயை கலைத்த பொழுது தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசுகிற நேரம், பார்த்தீங்களா அண்ணா, பார்த்தீங்களா பிரதர், நல்லா சேர்த்து வச்சு தான் இருக்காங்க. என்ன ஆக்களிவங்க, இப்போ எங்களால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. முழு பேயையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யறது? அறியாமையில் என்ன செய்துட்டாங்க? பாம்பின் வார்த்தைக்கு செவி சாய்த்து ஏவாளை போல கீழ்ப்படைந்து அவனுக்கு தேங்காய் உடைச்சிட்டாங்கடி பிள்ளை. இனி ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இரக்கமுள்ளவர், உன்னை கொண்டு வந்திருக்கிறார். விடுதலையாக இனிமேல் என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. தொடர்ந்து பார்க்கிற நேரத்தில் ஏவாளை பாருங்க, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியாதபடியினால் அந்த அதிகாரம் 1, 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கீழ்ப்படியாதபடியினால் தன் பிள்ளைகளையும் தேவ பக்தியிலே வளர்க்க அவள் தவறினாள். தேவ பக்தியிலே, நீதியான வழியிலே, உண்மையான வழியிலே தன் பிள்ளைகளை வளர்க்க தவறிவிட்டால், அப்பா தூசண பிரியன் என்றால் பிள்ளைகளும், அப்பா வீடி மாஸ்டர் என்றால் பிள்ளைகளும், அம்மா கோள்காரி என்றால் பிள்ளைகளும் பக்கத்தில் நின்று சட்டையை பிடிச்சிட்டு ஓ சொன்னவர், அம்மா சொல்லி கொண்டிருக்கிற நேரம் இவங்க சாட்சி கொடுக்காங்க, சொன்னவர். ஏண்டா பின்னேரம் இன்னும் ஒரு சண்டையை உருவாக்குறீங்க? இல்லை இல்லை இல்லை, அம்மா சொல்றலாம் சரிதான், அவர் கூட நீ யார்கிட்ட சொல்றா? அவர் கூட்டாளிட்டு தூக்கு கொண்டும் மேஷங்கரண்டியும். நீ சொல்ற பிரதர் சரிதான் பிரதர், அவர் அப்படித்தான். இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால் தன் பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்க தவறிவிட்டால், தாயின் தகப்பனை எவ்வழியோ பிள்ளைகளும் அவ்வழியே. களவெடுக்க சொல்லிக் கொடுத்தால் களவெடுப்பார்கள். நீதியை சொல்லிக் கொடுங்க, உண்மையை சொல்லிக் கொடுங்க, சத்தியத்தின் வழியிலே அவர்களை நடத்துங்கள். நீங்க நேர்மையா இருக்கிற பொழுது அந்த நேர்மையை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வீட்டிலே பரிசுத்தமாக இருக்கிற பொழுது அந்த பரிசுத்தத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு வாடா போடாண்ட புருஷா, வாடா போடா கோதாரி பயலே, சில பேர் வார்த்தை கேட்கவே இயலாது. டேய் வாடா போடாண்டு தன் யாருக்கு? மகனுக்கா? இல்ல கணவன். வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வளரும், என்ன செய்யும்? அவளும் பெரிய தும்பு தறி எடுத்து வாடா, அப்படித்தான் நடக்கும். இல்லையா? குடும்பங்களுக்குள்ள அப்படிதான் நடக்குது. அம்மா பச்சை பச்சையா சொன்னால் அவள் இன்னும் பச்சையில இன்னும் கலர்களை ஊத்தி கலர் கலராக சொல்லுவாள். ஹல்லேலூயா சொல்லிராதே. அம்மா பச்சையா சொன்னா நீ இன்னும் அநேக கலர்களை ஊத்தி. சரி, நான் சும்மா. கோபிக்கிறீங்களா? கோபிச்சா கோபிங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பிள்ளைகளை சரியாக இவங்களே ஏதேன் தோட்டத்திலிருந்து கிர்ற ஆக்கள் இப்ப பிள்ளைகளையும் விட்டாச்சு.
கடைசியில் ஒரு கட்டம் வந்தது, தேவனுக்கு பழி செலுத்துகிற ஒரு நேரம் வந்தது. காயின் அண்ணனுக்கு எரிச்சல் வந்துட்டு வார வழியில் வயலுக்குள்ளே வைத்து தம்பி என்ன செய்துட்டான் போட்டு தள்ளித்தான். அப்போ இப்படி தொடர்ந்து பார்க்குற நேரத்தில் அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் வித்தியாசமாக போய் கொடூரமான சுபாவங்கள் வந்து இங்கே இருந்து தான் சண்டியன் ஆவிகளும் பொல்லாத பேய்களும் பொல்லாத அசுத்தாவிகளும் அங்கே இருந்தே வெளிக்கிட்டு பேய்கள் எல்லாம் நுழைஞ்சி ஒரு மனிதன் எதை செய்கிறானோ, இந்த உலகம் சண்டியன் என்று பெயர் வச்சா அந்த சண்டியன் என்ற பெயரை தான் வாங்கி கொண்டு, இப்போ நாய்க்கு என்னென்ன பேர் வைப்பீங்க? கோடாளி, மம்பட்டி, சவல், லக்கி, லுக்கி, இப்படியெல்லாம் வைப்பீங்கல்ல. அதே போல் நீங்கள் என்னென்ன பெயர்களை சொல்கிறீங்களோ அதை தான் எடுத்துக்கொள்ளுவான். நீ லக்கி ஏண்டா, அவனும் எனக்கு லக்கி என்று கூப்பிட, என்ன கோடாளி ஏண்டா கோடாளி என்று கூப்பிட, கோடாளி வா வழியில் கோடாளி, காடா கோடாளியே. அப்போ இது ஆண்டவர் படைக்கக்குள்ளேயே பேய்களுக்கு கோடாளி என்று பேர் வச்சவரா? இல்லை. சண்டியன் என்று பேர் வச்சவரா? இல்லை. நீங்கள் வச்ச பெயர்கள் தான். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை அவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். அண்டைக்கு தொடக்க இண்டைக்கு வரைக்கும் பிசாசு ஒரு கொப்பிக்கட். சொல்லு, கொப்பி அடிப்பவன். இதுதான் பெய்கிற வேலை. அவன் ஒரு கொப்பிக்காரன். என்னகாரன்? சிஆர் கொப்பி, இந்த எழுத்து கொப்பி இல்லை, அது வேற கொப்பி. அதை பார்த்துட்டு செய்கிறது இல்லையா? பாருங்க, இப்போ சொல்ல போகிறேன் சில கேள்விகள். நீ யாராயிருக்கிறாய்? ரெண்டாவது, ஏவாளை போல வாழ விரும்புகிறாயா? எழுது, கேள்விக்குரிய போடு. ஏவாளை போல வாழ விரும்புகிறாயா? இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய மனதை கொஞ்சம் இடம் கொடுப்போம், மனம் சித்தம் உங்கள் உணர்வுக்கு இடம் கொடுப்போம். ஏவாளை போல வாழ விரும்புகிறாயா? ரெண்டாவது. அடுத்தது, பிறரை பாவம் செய்ய தூண்டுகிறாயா? யாரையாவது வஞ்சிக்கிறாயா? ஏன் யாரையாவது வஞ்சிக்கிறாயா என்று கேட்கிறேன். ஏவாள் நிமித்தம் ஆதாம் என்ன செய்தார்? வஞ்சிக்கப்பட்டார். அப்ப நீங்க யாரையாவது வஞ்சிக்கிற கூட்டமா? இச்சையில் இழுக்கப்பட்டு வாழ்கிறீர்களா? இச்சை என்கிற காரியம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலே காணும், அது அவனை பாவத்திலே தள்ளி அவனை நடு வீதிக்கு கொண்டு வரும். பாருங்க. அடுத்தது, குடும்பத்தை நல்வழியில் நடத்துகிறவர்களா? சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தை நல்வழி, உன் கணவன், உன் மனைவி அல்லது தாய் தகப்பன், அவர்கள் எந்த மதத்திலும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நீங்கள் அவர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறீர்கள்? அடுத்தது, ஏவாளை போல பாவத்தை மறைக்கிறீர்களா? மறைக்கிறீங்களா? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறபடி பாவங்களை நாங்கள் மறைக்காமல் கர்த்தரிடம் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணுகிற பொழுது கர்த்தர் அந்த பாவங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்க உண்மை நீதியும் உள்ளவராக. 1 பேதுரு 1:9. தம்பி மோட்டர் போடு மணி. 1 பேதுரு 1:9. நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, ப்ளீஸ். எங்களை நாங்களே வஞ்சிக்க கூடாது. 1 பேதுரு 1:9. நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஹல்லேலூயா உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்னொரு வாசிப்பு எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி 1 பேதுரு 1:9 நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நம்பினால் இன்றைக்கு அவர் உங்களோடு பேசுகிறார். கட்டாயம் நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். அதான் ஆராதனையை கர்த்தர் அவர் விதமாக நடத்தினார். ஏசாயா 61:10, சங்கீதம் 51:12. அவர் நம்மை இரட்சிப்பின் வஸ்திரத்தாலும் நீதியின் உடைகளாலும் போர்த்தி விடுவார். அவர் நம்மை, நான் சோட்டாக வாசிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, நேரம் இல்லை. அவர் நம்மை இரட்சிப்பின் வஸ்திரத்தாலும் நீதியின் உடைகளாலும் அவர் போர்த்து விடுகிறார். யாரை போர்த்து விடுகிறார்?
ஏவாளை போல வாழ்கிறவர்களை அல்ல. யாரை போர்த்து விடுகிறார்? பாவங்களை மறைக்காமல் தேவனுடைய பாதத்திலே அறிக்கை பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் உடுத்துகிற உடை இரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. நீதியின் உடைகளை கர்த்தர் உடுத்த வைக்கிறார். நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இத்தகைய மேன்மையை நாம் அடைவோம். ஆமென். இத்தகைய மேன்மை எங்களுக்கு தேவையானால் அங்கு மேலே சொன்னபடி நாங்கள் பாவங்களை மறைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை அறிக்கை பண்ணுகிற நேரத்தில் மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு கட்டத்திலே ஏவாளை பிழை இழைத்து இதுவரைக்கும் ஏவாள் ஏண்டாப்பா இப்படி செய்தால்னு ஜோதிச்சு கொண்டிருந்தீங்கல்ல. இப்போ பாருங்க, ஏவாளும் ஒரு கடைசி கட்டத்தில் தேவனிடம் திரும்பி இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற நேரத்தில் அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவளது துன்பம், அவளது கஷ்டங்கள், அவளது துயரம், கொடூரமான வாழ்க்கை, வியர்வை சிந்தி பிழைக்க வேணும். அங்கே காயின் தன்னுடைய மகன் தம்பி, அதாவது காயினுக்கு தம்பி, ஏவாளுக்கு யாரு? மகன். அதையும் இழந்தாச்சுது. பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை, துன்பம் மேல துன்பம். இப்படியான இந்த காரியங்கள் நான் நினைக்கிறேன் ஏவாளை தேவனை நினைக்க பண்ணியிருக்கும். அப்படித்தான் சில பேர் சபைக்குள்ளே இருப்பாங்க, பிறகு நல்லா தான் இருப்பாங்க, பிறகு அப்போ இப்படியாண்டு அதையும் நோண்டி எறிஞ்சிட்டு சில பிரச்சனையை கொண்டு வந்துட்டு சபையை விட்டு நின்று விடுவார்கள். இல்லாத பொருள் அந்த பேய்களெல்லாம் புற என்ன செய்யும்? அவங்கள வந்து பிடிக்கும். அதற்கு பிற்பாடு சபையிலே இருந்திருக்கலாம். எதை நினைக்கிறாங்க? இப்போ உபத்திரவத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே இப்போ சபையை நினைக்கிறாங்க. ஐயோ, அந்த சபையில் இருந்திருக்கலாம். எத்தனையோ சபைக்கு போய் பார்க்குறாங்க, பாட்டு கச்சேரியும் ஏதோ முன்னு என்னவோ இருக்குது, விடுதலை இல்லை. சாபங்களை நம்ப மாட்டார்கள். வையன்னா காவன்னா சுடலை கடக்கப்பட உடன்படிக்கைன்றா நாங்கள் அடித்து விரட்டுறோம். அங்கே ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இங்கே போயிட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஐயோ, நான் அந்தந்த சபைக்கெல்லாம் போய் வந்தேன், அந்த குடும்பம் இப்போவும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, ஏதோ சபைக்குள்ளாம் போய் வந்தேன், விடுதலை இல்லையே, இங்கே மாதிரி இல்லையே. ஏதோ ஒரு இதுக்காக சொல்லவில்லை, கர்த்தர் ஸ்தாபித்த உன்னை விடுதலையாக்குவதற்காக உடன்படிக்கைகளை உடைத்து கொண்டே இருக்கிறார், பிசாசுகளை களைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில துன்பத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, கஷ்டத்தின் பாதை கர்த்தர் யார் என்பதை உணர பண்ணும். அது எப்படி எனில் நான் அறிஞ்சு கொண்டது ஆதியாம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில், தனது குமாரனாகிய சேத்தை அவள் பெற்ற பொழுது அவள் ஒரு வேர்டு பயன்படுத்துகிறாள். அதில் ஏவாள், தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை ஆபேலுக்கு பதிலாக கொடுத்தார் என தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இப்போ என்னவாம்? ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பிசாசை மகிமைப்படுத்தி பிசாசின் வார்த்தையை கேட்டவள் இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு கலைக்கப்பட்டு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளாக போகிற பொழுது தன்னுடைய ஒரே 2 மகன்களில் ஒரு மகன் ஆபேலை இழந்தாள். அதற்கு பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு ஒரு குமாரன், ஒரு பிள்ளை பிறக்குது, ஒரு படியன். அவனுக்கு சேத் என்று பெயரிடுகிறாள். அதற்கு பிற்பாடு அவள் அந்த பிள்ளைக்காக, தேவன் எனக்கு ஆபேலுக்காக வேறொரு குமாரனை கொடுத்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமேன், ஆமேன். யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் மனம் திரும்பி, யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து வந்தவர்கள். அது இருதயத்தில் இருந்து வரும், அவர்களை அறியாமலே வரும். ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, நான் செய்தேன், நான் எடுத்தேன், இது எனக்கு வந்தது, நான் என்று யார் பீத்துகிறார்களோ அவர்கள் இன்னும் மனம் திரும்பவும் இல்லை, அவர்கள் பாவ அறிக்கை பண்ணவும் இல்லை. தொடர்ந்து கைக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பாவிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது இடையில போயிடும் அந்த ஆசீர்வாதம். இதுதான் உண்மை. விளங்குதான்? கடைசியாக ஏவாளுக்கு இரக்கம் காட்டிய தேவாதி தேவன் உங்களுக்கும் இரக்கம் காட்ட
அவர் இப்பொழுது இந்த இடத்திலே நிற்கிறார். ஏவாளுக்கு அவர் கடைசியிலே இறங்கி இருக்கிறார். அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அவள் ஆபேலுக்காக, என் மகன் இறந்த மகனுக்காக இன்னும் ஒரு மகனை கொடுத்தார், சேத் என்று பெயரிட்டாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஆமேன். அங்கே பிழை விட்டவள், நான் நினைக்கிறேன் நல்லா ஜோதிச்சு, ஏன் இந்த பிழையை விட்டேன், ஏன் இந்த பிழையை விட்டேன், அவள் மறிக்கும் வரைக்கும் அவள் இருதயத்திலே அது ஒரு குத்தலாக இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதான் இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். சில காரியங்களுக்குள்ளே வாலிப தங்கச்சி, சில வாழ்க்கைகளுக்குள்ளே இறங்க முன் யோசி, சில வேலைக்கு போவதற்கு முன் யோசி, சில காரியங்களை செய்துவிட்டு யோசிக்காமல் செய்ய முன் ஆண்டவர் பேசுகிறார். இந்த இடத்துல நின்று கொஞ்சம் யோசிங்க. தக்க பக்கண்டு உங்களுடைய சொந்த மூப்பு காடி முடிவுகளை எடுக்காதீர்கள். கொஞ்சம் யோசிங்க. யோசித்து தேவனுடைய சத்தத்தை கொஞ்சம் கேளுங்கள். கர்த்தர் அழகாக உங்களை நடத்துவார். கர்த்தர் அழகாக உங்களை நடத்துவார். ஆபேலுக்கு பதிலாக தேவன் சேத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம், உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, ஆபேலுக்கு பதிலாக ஏவாள் துக்கமடைந்த அந்த நாட்கள், துக்கப்பட்ட அந்த நாட்களுக்கு தக்கதாக ஒரு குமாரனை கொடுத்து அவளை மகிழ்ச்சியாய் மாற்றினார். உங்களையும் நீங்கள் மனம் திரும்புகிற நேரத்தில், பாவங்களை அறிக்கை பண்ணுகிற நேரத்தில், என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சேத் என்கிறதான ஆசீர்வாதத்தை ஒரு மகனை ஏவாளுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, ஒரு அழகான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மகிழ்விக்க என் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வருவாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியில் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இயேசுவின் இரக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்திரீனிடம், ஒரு ஸ்திரீ பெண், அதான் ஏவாள், இச்சையின் நிமித்தம் அவள் விழுந்தாள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இன்னும் ஒரு பெண், யாரு? மரியாள். மரியாள், ஏவாள் சொன்னால் அவருடைய மனதில் இருந்தது இச்சையான காரியங்கள், பாம்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அவள் சொன்னால், ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். அவள் மரியாள் தன்னை தாழ்த்தினதன் மூலம் இயேசு பிரான், சர்வ வல்ல தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் எந்த பெண்ணை சத்துரு ஏமாற்றினானோ, ஒரு பெண்ணு கூடாக, அவள் வித்து கூடாக என் தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாக வந்து தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதே வஞ்சித்த சத்துருவின் பாம்பின் தலை நசுக்கப்பட்டது. அப்படி எழுந்து நின்றங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டுங்க சார் மியூசிக். ஹல்லேலூயா. அதே பாம்பின் தலை நசுக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏதேன் தோட்டத்தில் அவள் இச்சைக்கு அடிமைப்பட்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனாள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சொன்னாள், உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி சொன்னாள். அவள் விட்டு கொடுத்ததன் மூலமாக, அவள் கீழ்ப்படிந்ததன் மூலமாக சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். மீட்பர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவள் வயிற்றிலே இருந்து உதித்தார். பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாய் வளர்ந்தது. இப்பொழுது இயேசு என்கிற பெயரிலே விடுதலை கொடுக்கிற நபராக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதை ஏமாற்றிய, அதை வஞ்சித்த சத்துருவை தன் கால்களினால் அவன் தலையை நசுக்கினார், நசுக்கினார். இன்றைக்கு சொல்லுங்கள், ஏவாளை போல பாவத்தை மறைக்க போகிறீர்களா? மரியாளை போல நான் உமது அடிமை என்று விட்டு கொடுக்க போகிறீர்களா? அறிக்கை பண்ணுங்கள். ஏவாளை போல, ஆண்டவரே, பாம்புதான், நீங்க படைச்ச பாம்புதான் என்ன வஞ்சித்தது என்று குற்றம் சொல்லி கொண்டு நிற்க போறீங்களா? நீங்க செய்த பிள்ளைகளை எல்லாம் மறைத்து உங்களை நீதிமான்களா மாற்றிக்கொண்டு உங்களை குறித்து நீங்க பேசிக்கொண்டிருக்க போறீங்களா? அல்லது
நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்ல போறீங்களா? 2 கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே. கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தைக்காக கொஞ்ச நேரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பேசி சொல்லிய வார்த்தைக்காய் நன்றி, பேசி சொல்லிய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன், பேசி சொல்லிய வார்த்தைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன், தேவன் நினைத்ததை சத்துரு பிரிக்காதிருக்க கடவன். தேவன் கொடுத்த சமாதானம், தேவன் கொடுத்த சந்தோஷம், தேவன் கொடுத்த நிம்மதியை சத்துரு திருடாதிருக்க கடவன். நீங்க இடம் கொடுக்காதீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்கள், இதுவரை பாம்போடு ஏவாள் பேசியது போல நான் பேசிய காரியங்கள், இதுவரை என் ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொன்ன காரியங்கள், இதுவரை 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 தகப்பனே மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் இதுவரை நான் ஆண்டவரை ஏவாள் தான் பிழை விட்டதும் அல்லாமல் தன் கணவனையும் பிழைக்குள்ளே நடத்தியது போல என் குடும்பத்திலே நான் இருந்தேன். பெண்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற கணவன்மார், என் மனைவி இடறி போகும் அளவுக்கு நான் இருந்தேன். பிள்ளைகளை நீங்களும் எந்த விஷயத்தில் இடறி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த விஷயத்தில் மற்றவர்கள் தேவனை விட்டு பிரிந்து செல்லும்படி இடறி போகும்படியான பாதைகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்த நேரங்கள் உண்டு. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவின் சாத்தானின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த தோட்டத்தின் நடுவில் இருந்த அந்த விருட்சத்தின் கனியை புசித்தது போல ஆயிரமான பழங்களையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் கவனியுங்கள், சில காரியங்களை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் அநேக காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். செய்யாதே, செய்யாதே, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதே. ஆண்டவரை அறியாத நபர்களை தேவ பிள்ளை நீ அறிஞ்சு கொண்டு அவர்களை திருமணம் செய்வதற்கு முன் யோசி. அதுவே உனக்கு குழியாய் மாறிவிடும். சில நேரம் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடாத, விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க, களவெடுக்காதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க, குறை கூறாதீங்க, கோல் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் விலக்கி வைத்த மரம், விலக்கி வைத்த கனிகள். ஆனால் ஆண்டவர் ஆயிரமான நன்மையான கனிகளை கொடுத்திருக்கிறார். அதை பறித்து புசியுங்கள், அதை பறித்து புசியுங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். Thank you Jesus.